அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். மிதுனம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, எனக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்முடைய மிதுனம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பயம் அறியாதவங்களா இவங்க இருக்காங்க. எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொது நல குணத்தோட இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. தன் கையே தனக்குதவி அப்படின்னு வாழக்கூடியவங்களாம் இவங்க இருக்காங்க. எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட அதிக லெவலில் இருக்கு. அனுதினமும் ஆண்டவனே துணையென்று வாழக்கூடியவங்களா இருக்காங்க நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்க. இவங்க பயங்கரமான புத்திசாலியாக இருப்பாங்க. அதனால இவங்களை யாருனாலையும் தோக்கடிக்கவே முடியாதுங்க. இவங்களுக்கு நிகர் இவங்களாதாங்க இருக்க முடியும். இவங்க நினச்சா மட்டும்தான் எதையும் இழக்கவும் முடியும், எதையும் பெறவும் முடியுங்க. இவங்க எல்லார்கிட்டையும் நட்பாக பழகுவாங்க. அதனால இவங்களுடைய நட்பு வட்டம் பெரிய லெவலில் இருக்குதுங்க. இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட மிதுனம் ராசிக்கார அன்பர்களே, எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கீங்களா? ஏங்கம்மா நீங்கள் வர எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே? எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா ஆரோக்கியமாக சந்தோஷமாக வாழ்கிற மாதிரியா தெரியுது. நாங்களே ஒவ்வொரு நாளும் எப்படி வாழ்கிறதுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது புரியுதுங்க. மிதுனம் ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த கஷ்டத்துக்கெல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் தீர்வு கிடைக்க போகுது. உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் நிலச்சிருக்க போகுது. உங்கள் வாழ்க்கையில் இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க. நீங்க புதுசா நிலம் வாங்க போறீங்க, வாகனம் வாங்க போறீங்க, நகை வாங்க போறீங்க. உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க. உங்களுடைய படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற மாதிரி நல்ல வேலையெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுது. குடும்பத்துல சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. ஜோதிட சாஸ்திரத்துல 3ஆவதா அமைந்துள்ள ராசி தாங்க நம்மளோட மிதுனம் ராசி. நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்க தைரியசாலியா இருப்பாங்க. மிதுனம் ராசியனுடைய அதிபதியின் புதன் பகவானுங்க. மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் யாராருன்னு பார்த்தீங்கன்னா மிருகசீரிசம் 3, 4ஆம் பாதங்க, திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதம். இவங்க எல்லாரும் நம்மளோட மிதுனம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்க. புதன் பகவான் மிதுனம் ராசியை ஆட்சி செய்கிறாருங்க. நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாராருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம், கன்னி, துலாம். இவங்க எல்லாரும் நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்காங்க. மிதுனம் ராசிக்காரங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தைரியத்தை விட மாட்டாங்க. முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இருப்பாங்க. நம்மளோட மிதுனம் ராசிக்காரங்க எப்போதுமே சுறுசுறுப்பா இருப்பாங்க. மீன் போன்ற அழகிய கண்களை கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு சோம்பேறித்தனம் சுத்தமா கிடையாதுங்க. மிதுனம் ராசியினர் மற்றவங்களை போல ஒரே பாதையில் நடக்கிறது இல்லை. இவங்களுக்கு 2 பாதைகள், 2 திசைகள், 2 விதிகள் இருக்கு. ஒரே ஆன்மா, ஆனா 2 அடையாளங்கள். மிதுனம் ராசி ஒரு ராசி மட்டுமல்ல, அது ஒரு யுக்தி. உங்களுக்குள் ஒரு ரகசியம் இருக்கு. உங்களுக்குள் 2 குரல்கள் பேசும். ஒன்று தொடங்க சொல்லும், மற்றொன்று காத்திருக்க சொல்லும். இந்த வருடத்தின் கடைசி 2 மாதங்கள் உங்களுக்கு சோதனைகளா இருக்காது. விழுந்த இடத்திலேயே வேகமாக எழுந்து நிற்கக்கூடிய அற்புதமான 60 நாட்களாக வரப்போகுது. இந்த 60 நாட்கள் சிந்தனை, அதிர்ஷ்டம், அடையாளம் ஆகிய 3 நிலைகளில் மாற்றத்தை கொடுக்க போகுது. கிரகங்கள் இடம் மாறுவதால உங்களுடைய அதிர்ஷ்ட ரேகை இப்போது வேகமாக வேலை செய்ய போகுது. இது நாள் வரைக்கும் துரதிர்ஷ்டசாலியாக நினைத்திருந்த நீங்க ஆச்சரியப்படும் அளவுக்கு அதிர்ஷ்டம் உங்க பக்கம் நிற்க போகுது. சில காலமா
நீங்கள் பேச முடியாமல் மௌனத்தில் இருந்த நிலை மாறப்போகுது. பழியால், துரோகத்தால், ஏமாற்றத்தால் உங்கள் நம்பிக்கை உடைக்கப்பட்டிருக்கும். ஆனால் சோதனைகள் உங்களை உடைக்கல. ஒரு சிலையை போல வடிவமைக்கப்பட்டிருக்கு. இனி நீங்கள் புதிய வடிவம் பெற போறீங்க. புதிய அதிர்ஷ்டத்தை அனுபவிக்க போறீங்க. புதிய முடிவுகள் உங்களுக்கு திருப்பத்தை ஏற்படுத்த போகுது. இந்த 60 நாட்களில் புதன், செவ்வாய், சுக்கிரன், சனி ஆகிய 4 முக்கிய கிரகங்கள் மிதுனம் ராசியினரின் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. புதன் உங்கள் மூளை, வார்த்தை, வெற்றி ஆகியவற்றின் அதிபதி. உங்கள் ஆலோசனை, முடிவு, பேச்சு அதிர்ஷ்ட கதவை திறக்கும் சாவியாக செயல்படும். செவ்வாய் தைரியமான முடிவுகளை எடுக்கவும் நியாயத்துக்காக போராடவும் உதவும். சுக்கிரன் உறவு, காதல், கலை ஆகியவற்றில் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். சனி அனுபவத்தின் மூலம் பலன் தருவார். சோதனைகள் இருந்தாலும் இறுதியில் வெற்றி கிடைக்கும். சனி பகவான் சோதிக்கக்கூடிய குருவாக இருந்தாலும் உங்களை தள்ளிவிடாமல் காப்பாற்றுவார். அவர் அனுபவத்தின் மூலம் பலன் தரக்கூடியவர். இந்த பொற்காலத்தில் கொஞ்சம் சோதனை கொடுத்து உங்களை கஷ்டப்படுத்த நினைப்பவர்கள். ஆனால் உங்களுடைய பாதையின் முடிவில் வெற்றிதான் கிடைக்கும். சனி பகவான் தரக்கூடிய சோதனைகள் மண்ணுக்கு அடியில் புதைந்து வைத்த விதை மாதிரி தான். சோம்பேறித்தனமாக இருக்காதீங்க. பழையதை நினைத்து வருத்தப்படாதீங்க. தேவையில்லாத சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காதீங்க. புதன், சுக்கிரன், செவ்வாய் ஆகிய 3 பேரும் அதிர்ஷ்டத்தை உங்கள் பக்கம் திருப்ப வைக்கிறாரு. புதிய திட்டம் போட்டு கொடுக்கிறாரு. செவ்வாய் அதை செயல்படுத்த தைரியம் கொடுக்கிறாரு. சுக்கிரன் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கிறாரு. சனி நிலைத்த தன்மையை கொடுக்கிறாரு. இதுதான் உங்கள் வெற்றிக்கான 4 கதவுகள். நீங்கள் ஓட வேண்டிய ராசி இல்லை. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஓட வைத்து வெற்றியை முன்னிறுத்தக்கூடிய ராசி. இந்த 60 நாட்களில் வேலை, தொழில், பணம், பதவி, உறவு, குடும்பம், காதல் ஆகியவற்றில் புதன் மற்றும் செவ்வாய் இணைவு 3 பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது. புதிய வாய்ப்புகள், இடமாற்றம் உண்டாகும். கைவிட்ட வேலை, தொழில் மீண்டும் உயிர் பெறும். உங்களால் எடுக்கப்பட்ட முடிவு உங்களை உயர்த்தி வைக்கும். உயர் பதவி, சம்பள உயர்வு எல்லாம் கிடைக்கும். பழைய தவறுகளை சரி செய்யக்கூடிய நேரம் இது. வியாபாரிகளுக்கு முதலீடுகளில் இருந்த பயம் நீங்கும். புதிய தொடர்புகள் லாபத்தை கொண்டு வரும். அவசரத்தில் முடிவெடுத்து எதையும் சொல்லிவிடாதீங்க. எந்த முடிவு எடுத்தாலும் பல கட்ட ஆலோசனைக்கு பிறகே எடுக்கணும். பணவரவு இருந்தாலும் செலவு இருக்கும். ஏற்கனவே கடனாளியாக இருப்பவர்களுக்கு கடனை அடக்க பணம் வரும். நிலம், சொத்து தொடர்பான நல்ல தகவல்கள் கிடைக்கும். எதிரிகள் பயப்பட ஆரம்பிப்பாங்க. சுக்கிரன் குடும்பம் மற்றும் காதலில் முக்கிய பங்கு வகிக்கிறாரு. மனதில் இருந்த சோர்வு, அழுத்தம் நீங்கி மன அமைதி கிடைக்கும். கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும். காதலில் எந்த குறையும் சொல்ல முடியாது. சிங்கிளாக இருப்பவர்களுக்கு புதிய தொடர்பு வரும். காதல் திருமணமாகவும் அமையலாம். சண்டை, கோபத்தை தவிர்க்கணும். ஆரோக்கியம் மேம்படும். உடல் வலி குறையும். ஆண்கள் பழைய உறவுகளை நினைத்து மனதை உடைத்து கொள்ள வேண்டாம். 2 முடிவுகளை வைத்து குழம்ப வேண்டாம். ஒரு முடிவை மட்டும் தேர்வு செய்யுங்க. உங்களை குறைத்து மதிப்பிட்டவர்கள் முன்பு மீண்டும் உயர்ந்து நிற்க போறீங்க. மிதுனம் ராசி பெண்கள் விதியை மாற்றக்கூடியவர்களாக வலம் வர போறாங்க. குடும்பத்தில் மதிப்பு, மரியாதை உயரும். காதல், திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல தீர்மானம் வரும். மாணவர்கள் கவனமாக படியுங்க. தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை பெறுவீங்க. வெளிநாட்டில் உயர்கல்வி படிக்க வாய்ப்பு இருக்கு. தொலைபேசியை அதிக நேரம் பயன்படுத்தாதீங்க. 2 இலக்குகள் வைக்க வேண்டாம். தொழில் தொடங்க நினைக்கிறீர்களா? பெரிய சக்ஸஸை நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5, 3, 6. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை, மஞ்சள், வான நீல நிறம்.
கருப்பு நிறம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு வடகிழக்கு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய கற்கள் மரகத கற்கள். அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் புதன்கிழமை வியாழக்கிழமை. உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகரை மனதார வணங்கிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாமல் போயிருங்க. வீட்டில் வடக்கு திசை தூய்மையாக இருக்கணும். வடக்கு திசையில் அகல் விளக்கு ஏற்றி வாசனையான பொருட்களை வைக்கணும். விநாயகர், விஷ்ணு, குரு பகவான், தட்சிணாமூர்த்தி, புதன் பகவான் ஆகியோரை நீங்கள் வழிபாடு செய்யணும். திருவேற்காடு விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு விநாயகரை மனதார வணங்கிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாமல் போயிருங்க. புதன்கிழமைகளில் காலை 6 மணி முதல் 9 மணிக்குள்ள கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்க. பச்சை மலர், நெய் விளக்கு, எலுமிச்சை விளக்கு, பச்சை நிற வாசனை அகர்பத்தி எடுத்துக்கொள்ளுங்க. விநாயகருக்கு நெய் விளக்கு ஏற்றி புதன் பகவானுக்கு பச்சை வஸ்திரம் சாற்றி தீப துவாரம் ஆராதனை காட்டுங்க. ஓம் பூம் புத்தாய நமக என்ற மத்திரத்தை 108 முறை ஜபம் செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாமல் போயிடும். உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. ரெடியாக இருங்க. நீங்கள் தொட்டதெல்லாமே பொன்னாக மாறக்கூடிய காலம் வந்துருச்சு. மிதுனம் ராசியினருடைய அதிர்ஷ்டத்தை யாராலையும் தடுக்க முடியாது. இந்த 60 நாள் உங்களுக்கானது. விழுந்த இடத்திலேயே விருட்சமா மாறக்கூடிய நேரம் இது. உங்களுக்கு ஏற்ற பலன் உண்டு. உங்களை அசிங்கப்படுத்தினவங்க, சண்டை போட்டவங்க எல்லாம் உங்ககிட்ட உதவி கேட்டு வந்து நிற்பாங்க. பணத்தால் பெரும் துயரத்தை அனுபவிச்சிருப்பீங்க. இப்போது அந்த பணம் தண்ணீர் மாதிரி உங்ககிட்ட வரவை கொடுக்கும். எந்த பயமும் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்க்கையை ஸ்ட்ராங்காக வாழ போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் மகாலட்சுமி தாயாருடைய அருள் பரிபூரணமாக கிடைக்க போகுது. உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் அடுக்கடுக்காக நிறைவேற போகுது. உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் உங்களை தேடி வரப்போகிறாங்க. உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிக லெவலில் இருக்க போகுதுங்க. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாங்க. நீங்கள் எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில் தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாளில் குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல. அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. மிதுனம் ராசிக்காரர்களே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது கவனமாக இருக்கணுங்க. ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க, ஒரு செயலை செய்யும் போதும் சரிங்க, 1க்கு 2 முறை ஆலோசனை பண்ணிட்டு தான் நீங்கள் ஒருத்தங்கிட்ட ஒரு சொல்லணும். அவங்கக்கிட்ட அந்த சொன்னால் நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு யோசிச்சு பார்த்துட்டு முடிவெடுக்கணுங்க. அதே நேரத்தில் நீங்கள் ஒரு செயலை செஞ்சாலும் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு இது ஏதாவது பிரச்சனை வந்துருமோ, நம்மளுக்கே ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு 1க்கு 2-3 ஆலோசனை பண்ணிட்டு நீங்க முக்கிய முடிவுகள் எடுக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க. எடுத்துக்காட்டுக்கு சொல்ல போனா, நீங்க கிட்ட வந்து 1 லட்ச ரூபா பணம் இருக்குதுங்க. அந்த 1 லட்ச ரூபா பணத்தை வச்சு ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்க. அந்த நேரத்தில் உங்களுடைய உறவுகளும் நண்பர்களும், என்னப்பா நீ 1 லட்ச ரூபாய்க்கு தொழில் தொடங்குறன்னு சொல்ற, அது சின்ன தொழிலாக தான் இருக்கும், போய் பேங்க்ல போய் ஒரு 2-3 லட்சம் கடனை வாங்கி ஒரு 4-5 லட்சத்துக்கு ஒரு தொழில் தொடங்கினா கூட பரவாயில்ல அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க.
நீங்கள் அவங்கெல்லாம் சொல்கிறத கேட்டுட்டு பேங்க்கில் போய் கடன் வாங்குறது, வட்டிக்கு போய் கடன் வாங்குறது அப்படிங்கிற வேலையை பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுருங்க. முக்கியமான தேவைகள் அப்போ போய் நம்ம கடனை வாங்கலாம். நம்மக்கிட்ட பணம் இருக்குது, அப்போ எதுக்குங்க நம்ம போய் கடன் வாங்கணும்? நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு தொழில் தொடங்கி அப்புறம் நம்ம படிப்படியாக மேலே வந்துக்கலாம். ஒரே படத்துலையெல்லாம் ஒரே பாட்டில் பணக்காரர் ஆகிற மாதிரி நம்ம உண்மையான வாழ்க்கையில் ஒரே பாட்டிலையெல்லாம் பணக்காரர் ஆக முடியாதுங்க. அடுத்தவங்க சொல்கிறத கேட்கறதுக்கு முன்னாடி அவங்க சொல்கிறது நல்லதா, நம்மளுடைய நல்லதுக்கு சொல்கிறாங்களா, இல்லை நம்மளை கொண்டு போய் பிரச்சனையில் மாட்டி விடுறதுக்கு சொல்கிறாங்களா அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்து செயல்படுறது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க. உங்களுடைய மனசு என்ன சொல்லுதோ அதை மட்டும் கேளுங்க. அடுத்தவங்களுக்காக வாழ வேண்டாம், உங்களுக்காக வாழுங்க. ஏன்னா கடவுள் உங்களுக்காக வாழ தான் உங்களை படைச்சிருக்காரு. உலகத்தில் இருக்கிற நண்பர்களுக்காகவும் உங்களுடைய உறவுகளுக்காகவும் பயந்து வாழ்றதுக்காக கடவுள் நம்மளை படைக்கலை. நம்ம யாரை கண்டு பயக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளை படைச்ச கடவுளை கண்டு மட்டும் பயந்தா போதுங்க. உறவுகளோ சொந்த பந்தங்களோ நண்பர்களோ யாருமே நம்மளுக்கு உண்மையானவங்க கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் எப்போ புரிஞ்சுக்கிறீங்களோ அப்போதாங்க உங்களால் வாழ்க்கையில் முன்னேற முடியும். மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும். அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க. முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழியை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சிக்கிட்டே இருக்கணுங்க. உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க. அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா 16 செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க. பணம் வேணும், பதவி வேணும், புகழ் வேணும், கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும். போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. எதையும் சுலபமாக புரிந்து கொள்ளக்கூடிய மிதுனம் ராசியினரே, நீங்கள் பதட்ட குணத்தை கைவிடுவது முன்னேற்றத்திற்கு உதவுங்க. இந்த மாதம் காரிய தாமதம் உண்டாகலாம், நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. ஏதாவது ஒரு வகையில் மனக்குழப்பம் ஏற்பட்டு நீங்கள் போகுது. சாதாரணமாக பேச போக அது சண்டையாக மாறலாம். அதனால் பேசும்போது நீங்கள் கவனமாக இருந்துக்கோங்க. வேலை தவறி உணவு உண்ண வேண்டிய நிலை இருக்குங்க. பொருட்களை கவனமா பார்த்து கொள்றது நல்லதுங்க. தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைச்சல் ஏற்படுங்க. வாடிக்கையாளர்களுக்கு சரக்குகளை அனுப்பும்போது பாதுகாப்பாக அனுப்புவது நல்லதுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை பளு காரணமாக அலைய வேண்டிய சூழ்நிலை இருக்குங்க. குடும்பத்தினருடன் அனுசரித்து செல்வது நல்லதுங்க. கணவன் மனைவிக்கிடையே மன வருத்தம் ஏற்படலாம், கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பிள்ளைகளிடம் அன்புடன் பேசுவது நன்மை தருங்க. கலைத்துறையினருக்கு கொடுக்கல் வாங்கல்ல இருந்த பிரச்சனை தீரும். நீண்ட நாளாக இருந்த கஷ்டம் நீங்கும். எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உண்டாகும். அரசாங்கம் மூலம் லாபம் ஏற்படும். வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் சாதகமாக இருக்கும். அரசியல் துறையினருக்கு வாக்குவன்மையால் எதையும் சாதித்து கொள்வீங்க. புதிய பதவி புதிய பொறுப்புகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. மேலிடம் கொடுத்த வேலையை செய்து முடித்து
அவர்களின் நன்மதிப்புக்கு நீங்க ஆளாக போறீங்க. பெண்களுக்கு வீண் மனசஞ்சலம் ஏற்பட்டு நீங்கும். உடைமைகளை கவனமாக பாதுகாத்துக் கொள்வது நல்லதுங்க. மாணவர்களுக்கு கல்வி பற்றிய வீண் பயம் ஏற்பட்டு நீங்குங்க. வாகனங்களை கவனமாக வைத்துக் கொள்வது நன்மை தருங்க. உங்க வாழ்க்கையில இந்த மாதம் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.